நாம் பயன்படுத்தி வருகின்ற நான் என்ற சொல்லிற்கு சரியான பொருளை உபனிஷத் நமக்கு புகட்டுகின்றது. நான் என்ற சொல்லிற்கு சரியான பொருளை புரிந்து கொண்டு இந்த உலகில் நாம் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கைதான் ஜீவன் முக்தி என்று அழைக்கப்படுகிறது. ஜீவன் என்றால் நாம் இந்த உடலுடன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டே முக்தியை அடைகின்றோம், விடுதலையை அடைகின்றோம், துயரத்திலிருந்து விடுதலை அடைகின்றோம். இதற்கு என்ன காரணம்? நான் என்ற சொல்லை நாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வதனால். ஆகவே இங்கு யமதர்மராஜா புறம் ஏகாதசத்வாரம் என்று இந்த உடலை ஒரு நகரத்திற்கு உதாகரணமாக கூறி இந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்ம தத்துவத்தை பிறவாத அறிவு சொரூபம், பிளவுபடாத அறிவு சொரூபம் என்று கூறி இந்த உலகத்திற்கே ஆதாரமாக இருக்கின்ற அந்த பிரம்ம தத்துவமும் இந்த ஆத்ம தத்துவமும் ஒன்று, ஏதத் வை தத் என்ற மகா வாக்கியத்தை கூறினார். இனி வருகின்ற மந்திரங்களில் இதே ஆத்ம தத்துவம் பல கோணங்களில் விளக்கப்படுகிறது. என்ன கருத்தை ஏற்கனவே கூறினாரோ அது மீண்டும் பல கோணங்களில் கூறுகின்றார். இரண்டாவது மந்திரத்தை நாம் பார்த்தோம். ஹம்ச சுச்சிசத் வசுரந்தரிக்ஷசத் என்ற ஒரு பெரிய மந்திரத்தில் பிரம்ம தத்துவமே இறை தத்துவமாக இந்த உலகத்தில் விளங்கி கொண்டிருக்கின்றது. எல்லாமே இறைவனுடைய சொரூபம்தான், அதுதான் மைய கருத்து. இனி அடுத்த மந்திரத்திற்கு செல்ல வேண்டும். அதாவது இரண்டாவது அத்தியாயத்தில் இரண்டாவது பகுதியில் மூன்றாவது மந்திரம். ஊர்த்வம் பிராணமுன்னயதி அபானம் பிரத்யகஸ்யதி மத்தியே வாமனமாசீனம் விஸ்வே தேவா உபாசதே. இந்த மந்திரமும் இதற்கு அடுத்த மந்திரமும் ஆத்மாவினுடைய சைத்தன்ய சொரூபத்தை விளக்குகின்றது. ஆத்மா என்பது நான் என்ற சொல்லினுடைய சரியான பொருள். இந்த உடலுக்கு ஆதாரமாக இயங்கி வருகின்ற தத்துவம் அது ஜட தத்துவம் அல்ல, அது உணர்வு சொரூபமானது, சேதன தத்துவம், அறிவு சொரூபம், சித் சொரூபம். இந்த கருத்தானது விளக்கப்படுகிறது. இந்த இரண்டு மந்திரத்தினுடைய சாரம் 3, 4 இந்த மந்திரத்தின் சாரம் நான் அல்லது ஆத்மா சைத்தன்ய சொரூபம். இப்ப இந்த கருத்து எப்படி விளக்கப்படுகிறது என்றால், சில சமயங்களில் நம்முடைய புத்திக்கு தர்க்க ரீதியாக பதில் கூறினால் புத்தியானது உணர்ந்து கொள்ளும். தர்க்கத்தை ஆங்கிலத்தில் லாஜிக் என்று சொல்லுவோம். சில லாஜிக்கலா தர்க்க ரீதியாக நம்ம புத்திக்கு சில விஷயங்களை கொடுக்கும் பொழுது இந்த புத்தி ஏற்றுக்கொள்ளும், புத்திக்கு புரிந்து கொள்கின்ற வாய்ப்பு அதிகரிக்கும். ஆகவே யமதர்மராஜா ஒரு தர்க்கத்தை, ஒரு நியாயத்தை, ஒரு லாஜிக்கை பயன்படுத்தி ஆத்மா உணர்வு சொரூபமானது என்ற அறிவை நமக்கு கொடுக்கின்றார். இவர் பயன்படுத்துகின்ற தர்க்கத்திற்கு லாஜிக்னு சொல்லலாம், நியாயம் என்று சொல்லலாம், அல்லது தர்க்கம். அதற்கு பெயர் அன்வய வெதிரேக நியாயம். அன்வய வெதிரேக நியாயம் அப்படிங்கிறது ஒரு ரூல், ஒரு நியதி, லாஜிக்கில் இருக்கிற ஒரு நியதி. இதன் துணை கொண்டு ஆத்மா அல்லது உடலுக்குள் அழியாமல் இருக்கின்ற தத்துவம் உணர்வு சொரூபம், மாறாத சொரூபம். முதல் மந்திரத்துல அவக்ர சேதசகன் சொன்னார். அவக்ரம் என்றால் பிளவுபடாத அறிவு சொரூபம் என்றார். அது இந்த இரண்டு மந்திரங்களில் விளக்கப்படுகிறது. இந்த அன்வய வெதிரேக நியாயம் என்பது இரண்டு பொருள்களுக்குள்ள சம்பந்தத்தை புரிந்து கொள்ள பயன்படுத்தப்படுவது. நம்ம ஒரு இரண்டு பொருள்களை அல்லது தத்துவங்களை பார்த்தால்
சாஸ்திரம் அந்த இரண்டுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, ரிலேஷன்ஷிப் என்ன என்று நம்ம இடத்துல கேட்டு அதுக்கு ஒரு சம்பந்தத்தை கொடுக்கும். இந்த உலகத்துல ரெண்டு பொருள் இருந்தா அந்த ரெண்டு பொருளுக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். நான் இருக்கேன், இனி ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லிடலாம். நான் பார்ப்பவன், அது பார்க்கப்படும் பொருள். அப்போ திருக் திருஷ்ய சம்பந்தம்னு கூட சொல்லலாம். பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள், அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லலாம். களிமண்ணுக்கும் பானைக்கும் ஒரு சம்பந்தத்தை சொல்லலாம், காரிய காரண சம்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். ரூலர் ரூல்டு சம்பந்தம்னு சொல்லலாம். தலைவருக்கும் தொண்டனுக்கும் அல்லது பிரஜைக்கு என்ன சம்பந்தம்னா, அல்லது இறைவனுக்கும் ஜீவனுக்குமே என்ன சம்பந்தம், உடலின் அடிப்படையில பார்த்தா அவர் ஈஷிதா, அவர் ஆள்பவர், நாம் ஆளப்படுபவர்கள் என்று எந்த ஒரு இரண்டுக்கும் சில சம்பந்தங்களை சொல்லலாம். இந்த நியாயம் அந்த சம்பந்தத்தை ஆராய்ந்து ஒரு அறிவை நமக்கு கொடுக்கின்றது. இப்ப இங்க என்ன இரண்டு பொருளுக்கு உள்ள சம்பந்தம்? இந்த உடலை சாஸ்திரம் ஜடம் என்று சொல்கிறது. இப்ப டேபிள், மேஜை, கல்லு, மண்ணு போல இந்த உடலும் ஒரு ஜடமான பொருள், உணர்வற்றது. இது சாஸ்திரம் நமக்கு கொடுக்கிற அறிவு. ஆனா நம்முடைய அனுபவத்துல பார்த்தா இந்த உடல் உணர்வு பூர்வமா இருக்கு. இப்ப கல்லு, மண்ணு, மேஜை, டேபிள், இதுக்கு வலி, பெயின் இதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த உடலுக்கு இருக்கு, உணர்வு இருக்கு. இப்ப நம்முடைய அனுபவத்துல உடலுக்கு உணர்வு இருக்கின்றது, உடலானது செயல்படுகின்றது. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த உடல், ஸ்தூல உடல் ஜடமானது, உணர்வற்றது என்று சாஸ்திரம் சொல்லுது. இப்ப சாஸ்திரத்தினுடைய உபதேசத்திற்கும் நம்முடைய அனுபவத்திற்கும் ஒரு முரண்பாடு பார்க்கிறோம். பிறகு அந்த சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? இந்த உடல் இயற்கையிலேயே உடலளவில் ஜடமானது தான், ஆனால் இதனுடைய உணர்வு உடலினுடைய சொரூபம் அல்ல, உடலை சார்ந்ததல்ல. ஆத்மாவினுடைய உணர்வை அல்லது சைத்தன்யத்தை, உணர்வை இந்த உடலானது பிரதிபிம்பித்து எடுத்துக்கொண்டு இந்த உடல் உணர்வுடன் செயல்படுகிறது என்று இந்த உடலுக்கு இருக்கின்ற உணர்வு ஆத்மாவை சார்ந்தது. ஆத்மானாலதான் இந்த உடல் உணர்வுடன் செயல்படுகிறது. இப்ப இந்த உடலினுடைய செயலுக்கு காரணம், உணர்வுக்கு காரணம் ஆத்மஸ்வரூபம். இப்ப இங்க சம்பந்தம் உடலினுடைய செயலுக்கு என்ன காரணம்? அது உடலே காரணம் அல்ல. உடலே உடலினுடைய செயலுக்கு காரணமாக இருந்தால் நம்ம உடலை என்ன சொல்லணும்? உடல் சைத்தன்ய சொரூபம்னு சொல்லணும். உடல் தானே செயல்படுவதற்கு காரணம் அல்ல, வேறொன்றினால் இந்த உடலானது செயல்படுகின்றது, இயங்குகின்றது, உணர்வுடன் இருக்கின்றது. இப்ப இந்த இடத்துலதான் அன்வய வெதிரேகம் என்கின்ற லாஜிக், இங்க நியாயம் என்றால் ஒரு விதமான லாஜிக், அதை பயன்படுத்தி ஆத்மா உணர்வு சொரூபம், அறிவு சொரூபம், இந்த உடல் ஜட சொரூபம் என்று விளக்கப்படுகிறது. இப்ப அன்வயம் என்றால் ஆத்மா இருக்கும் பொழுது இந்த உடலானது இயங்குகிறது, உணர்வுடன் உள்ளது. இந்த ஆத்மாவினுடைய பிரசன்ஸ்ல தான் இந்த உடலுக்கு உணர்வு கிடைக்கிறது. அது அன்வயம். அன்வயம்னா சேர்ந்திருத்தல். அப்ப இங்க ஆத்மாவுக்கும் உடலினுடைய இயக்கத்திற்கும் சம்பந்தம் பேசப்பட்டு, இந்த உடலினுடைய இயக்கத்திற்கும் உணர்வுக்கும் காரணம் ஆத்மஸ்வரூபம். ஆகவே ஆத்மா உணர்வு சொரூபம், உடல் ஜடஸ்வரூபம். இந்த அறிவை நமக்கு சாஸ்திரம் கொடுக்கிறது. இப்ப அன்வயம் என்றால் ஆத்மாவினுடைய பிரசன்ஸ்ல ஆத்ம சத்துவே ஷரீரஸ்ய விவகார சத்துவம். ஆத்மா இருக்கும் பொழுது உடலானது உணர்வுடன் செயல்படுகிறது. இதுக்கு பேரு அன்வயம். வெதிரேகம் என்றால் ஆத்மா இல்லாத பொழுது உடலானது செயல்படவில்லை, ஆப்சன்ஸ். வெதிரேகம்னா ஆப்சன்ஸ், அன்வயம்னா பிரசன்ஸ். ஆத்மாவினுடைய இருப்புல உடல் உணர்வுடன் செயல்படுகிறது,
ஆத்மாவினுடைய இருப்பின்மையில் ஆத்மா இல்லை என்றால் இந்த உடலானது உணர்வுடன் செயல்படாது. வெதிரேகம்னா ஆப்போசிட்டா காட்டுறது, அதனுடைய ஆப்சன்ஸ்ல இது நடக்காது. இந்த நியாயம் சாஸ்திர ரீதியா நம்ம பேசினாலும் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம எரியாமல் இதை நம்ம பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம். இப்ப ஒரு செடி இருக்கு, இந்த செடியினுடைய வளர்ச்சிக்கு தண்ணீர் தான் காரணம். இப்ப தண்ணீருக்கும் செடிக்கு என்ன ரிலேஷன்ஷிப், என்ன சம்பந்தம் என்றால் இந்த அன்வய வெதிரேக நியாயத்தை நம்ம பயன்படுத்துறோம் நம்மை அறியாமல். தண்ணீரை விட்டால் செடியானது உயிருடன் இருந்து வளர்கின்றது. அப்ப தண்ணீரினுடைய பிரசன்ஸ், செடியினுடைய வளர்ச்சி அது இருக்கின்றது. அதனுடைய இருப்புக்கு தண்ணீர் தான் காரணம். வெதிரேகம்னா என்ன? தண்ணீர் இல்லை என்றால் அந்த செடி வளர்வதில்லை, வாடி போகின்றது. ஆகவே நம்ம என்ன சொல்லி ஆகணும்? செடியினுடைய வளர்ச்சிக்கும் அது உயிருடன் இருக்க வேண்டும் என்றால் தண்ணீர் அவசியம். அப்ப தண்ணீருக்கும் செடிக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? காரண காரிய சம்பந்தம். அதாவது தண்ணீர் காரணம், செடி வளர்ச்சியானது காரியம். இந்த ரிலேஷன்ஷிப் இந்த நியாயத்துல நம்ம சொல்றோம். இப்போ ஒரு சிறிய பையன் இந்த தண்ணீரோட செடிக்கு மருந்தடிக்கிறதையும் உரம் போடுறதையும் பார்க்கிறான். இப்ப அவன் என்ன நினைக்கிறான்? இந்த உரம் போட்டு மருந்து அச்சாதான் இந்த செடி இருக்கும், தண்ணீரை போல அதுவும் தேவை அப்படின்னு அவன் நினைச்சிடறான். பிறகு ஒரு இடத்துல பார்க்கிறான், மருந்தடிக்காம உரம் போடாமையே செடியும் இருக்கு. அப்ப அவன் புரிஞ்சுக்கிறான், உரம் போட்டா செடி வளர்கிறது, உரம் இல்லை என்றாலும் செடி வாடி போவதில்லை, அதனுடைய வளர்ச்சி அவ்வளவு இல்லாவிட்டாலும் அது உயிரோடு இருக்கு, வளர்கின்றது. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறான்? இந்த நியாயத்துல உரத்திற்கும் செடி வளர்ச்சிக்கும் முழுமையான சம்பந்தம் இல்லை. இந்த நியாயத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல இந்த அன்வயம் வெதிரேகம் ரெண்டையும் சேர்த்து பார்த்தா தான் இதனுடைய பிரசன்ஸ்ல இந்த பிரசன்ஸ், இதனுடைய ஆப்சன்ஸ்ல இதுவும் ஆப்சன்ஸ். இது இல்லை என்றால் அதுவும் இல்லை, இது இருந்தால்தான் அது இருக்கின்றது. இப்ப இந்த ஒரு லாஜிக்கை பயன்படுத்தி, இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம எரியாமல் பயன்படுத்துகின்ற தர்க்கங்கள், லாஜிக். ஆத்மாவினுடைய பிரசன்ஸ்ல இந்த உடலானது உணர்வுடன் இயங்குகின்றது. ஆத்மாவினுடைய ஆப்சன்ஸ் அது இல்லை என்றால் இந்த உடல் எந்த விதத்திலும் இயங்காது. களிமண்ணினுடைய இருப்பில் பானைகள் இருக்கின்றது, களிமண் இல்லை என்றால் பானை என்று ஒன்று இல்லை. அப்ப களிமண்ணுக்கும் பானைக்கு என்ன சம்பந்தம்னா காரிய காரண சம்பந்தம். அதே போல தங்கம் இருந்தால் நகைகள் இருக்கின்றது, தங்கம் இல்லை என்றால் நகைகள் இல்லை. ஆத்மாவினுடைய பிரசன்ஸ்ல உடலில் உணர்வும் செயலும் இருக்கின்றது. ஆத்மா இல்லை என்றால் உடலில் உணர்வும் செயலும் இல்லை. இப்ப இந்த லாஜிக்ல இங்கு யமதர்மராஜா இந்த 2 மந்திரங்களில் ஆத்மா உணர்வு சொரூபம், அறிவு சொரூபம் என்றால் நான் அறிவு சொரூபமானவன், உணர்வு சொரூபமானவன். இந்த உடலில் அனுபவிக்கப்படுகின்ற உணர்வும் செயலும் அதனுடைய தனித்தன்மை அல்ல, அது ஆத்மாவிடமிருந்து பெற்றதுதான். ஆகவே என்னுடைய அனுகிரகத்தில் இந்த உடல் இருக்கின்றது, இந்த உடலினுடைய அனுகிரகத்தில் நான் இல்லை என்று உடலுக்கும் நமக்கும் உள்ள வேற்றுமை ஆத்மஸ்வரூபம் அனாத்மஸ்வரூபம் இவ்விதம் கூறப்படுகின்றது. இப்பொழுது மந்திரத்திற்குள் சென்று பார்த்தால், ஊர்துவம் பிராணமுன்னயதி அபானம் பிரத்யகஸ்யதி. ஊர்துவம் பிராணம் உன்னயதி. இந்த ஆத்ம தத்துவம் நம்முடைய பிராண காற்றை உள்ளே எடுக்க காரணமாக அமைகிறது. இப்ப நம்ம உடல் இருக்கு, கடையில ஒரு பொம்மையும் இருக்கு, அதுவும் நம்ம உடலை போலயே இருக்கு, ஒரு ஸ்டாச்சு இருக்கு, அது மூச்சு விடுவதில்லை. காரணம் என்ன? இங்க ஆத்ம தத்துவம் இருந்து கொண்டு இருப்பதனால் பிராணம் உன்னயதி, காற்றை உள்ளே இழுக்கின்றது. பிராணம்னா இங்க உள்ள இழுக்கப்படும் காற்று. அபானம் பிரத்யகஸ்யதி, பிறகு அபானன் என்ற காற்றை வெளியே தள்ளுகின்றது. நம்ம உடல் செய்கின்ற எத்தனையோ செயல்களில் முக்கியமான ஒரு செயல் என்ன
என்றால் மூச்சு விடுதல். அதாவது மூச்சை எடுத்து மூச்சை விடுறோம். இதுதான் உடல் செய்கின்ற பிரதானமான ஒரு செயல். இந்த செயலுக்கு மட்டும் ரெஸ்டே கிடையாது. மீது எல்லா செயலுக்கும் ரெஸ்ட் இருக்கு. பார்க்கிற செயலுக்கும் கேட்கிற செயலுக்கும் நடக்கிறது, அப்படி எல்லா இந்திரியங்களும் செயல்படுகிறது. ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, இவைகளெல்லாம் செயல்படுகிறது. ஆனா இவைகளுக்கெல்லாம் ஓய்வும் உண்டு. ஆனா ஓய்வில்லாம செயல்படுகின்ற ஒரே ஒரு செயல் பிராண தத்துவம், அதாவது நம்ம மூச்சு விடுதல். ஆகவே யமதர்மராஜா அந்த உதாரணத்தை சொல்றார். எந்த உதாரணம் வேணாலும் சொல்லலாம். ஆத்மா இருக்கிறதுனாலதான் கண்ணு பார்க்குது. இப்ப கண்ணு பார்க்கிறதுக்கு ஆத்மா தான் காரணம்னு சொல்லலாம். ஒரு சமயம் ஒருவன் நினைக்கலாம்னா பார்க்கலைன்னா அப்ப ஆத்மாவுக்கு வேலை இல்லையே என்று. அதனால இந்த உதாரணத்தை சொல்றார். பிராணனை எடுக்க வைத்து பிராணனை வெளித்தல்கின்ற செயலை இந்த ஆத்மா செய்கின்றது. அப்படின்னா ஆத்மாவினுடைய பிரசன்ஸ்ல ஒரு ஜீவன் மூச்சை விட்டு கொண்டு எடுத்துக்கொண்டு இருக்கின்றான், உணர்வுடன் செயல்படுகின்றான். அடுத்த மந்திரத்துல ஆத்மா இல்லை என்றால் இந்த உடல்ல எந்த செயலும் நடக்காதுன்னு சொல்ல போறார். இப்ப இந்த மந்திரம் அன்வயம், அடுத்த மந்திரம் வெதிரேகம். வெதிரேகம்னா ஆத்மாவினுடைய இல்லாமை, இங்கு ஆத்மாவினுடைய இருப்பு. இனி இரண்டாவது வரியில் இப்படிப்பட்ட ஆத்ம தத்துவம் தான் நம்முடைய சொரூபம், இப்படிப்பட்ட ஆத்ம தத்துவம் தான் நம்முடைய இலக்கு. இந்த ஆத்மாவை நான் புரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய லட்சியம். இதை நான் என்று உணர வேண்டும். இதுதான் போற்றத்தக்கது, வணங்கத்தக்கது. இப்ப ஒருவர் நம்முடைய வாழ்க்கைக்கே காரணமாக இருந்தால், இருக்க இடம் கொடுத்திருக்கார், சாப்பாடு கொடுக்கிறார், வேலை கொடுக்கிறார், எல்லாம் கொடுத்தாருன்னு வச்சுக்குவோமே, அவரை நம்ம பாஸ் அப்படின்னு சொல்றோம். பிறகு எல்லாத்துக்குமே உதவி செய்து விட்டால் அவரை நம்ம வணங்க ஆரம்பிச்சிடறோம். அதனாலதான் நம்ம இறைவனை வணங்கணும். சில பேர் கேட்பார்கள், எதுக்கு இறைவனை வணங்கணும் என்றால், நமக்கு யாராவது ஒரு உதவி செய்தால் அதற்கு நமக்குள்ள நன்றி உணர்வுங்கிறது வருது. பிறகு நம்ம வாழ்க்கைக்கே துணை புரிந்தா முழுமையா அவர்கள் மீது நமக்கு நன்றி உணர்வு வருகிறது. இந்த உடல், மனம், இந்த உலகம், இதையெல்லாம் யார் கொடுத்தார்கள்? இப்ப இறைவன் கொடுத்தார். ஆகவே அந்த இறைவன் மீது நமக்கு ஒரு நன்றி உணர்வு, பக்தி என்று வர வேண்டும். அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. இந்த ஆத்மாதான் ஜடமான இந்த உடலுக்கு உணர்வு, செயல்படும் சக்தி அனைத்தையும் கொடுத்ததனால் இந்த உடலில் உள்ள பிராண தத்துவங்கள், இந்திரிய தத்துவங்கள் எல்லாம் என்ன செய்கின்றதா? இந்த ஆத்மாவை வணங்குகின்றது, இந்த ஆத்மாவை போற்றுகின்றது அப்படின்னு ஒரு பைட்டிக்கா சொல்றார், ஒரு கவிநயத்துடன் சொல்றார். இதனுடைய சாராம்சம் இந்த ஆத்மாதான் நான், இதுதான் மெய்ப்பொருள், இதைத்தான் நான் என்று உணர வேண்டும், இதுதான் பிரம்மன் என்று உணர வேண்டும் என்பது அறிவு. ஆனால் இவர் இங்கு எப்படி சொல்கின்றார்? நம்முடைய பிராண தத்துவங்கள், நம்ம கண், காது போன்ற இந்திரியங்கள் எல்லாம் இந்த ஆத்ம தத்துவத்தை வணங்குகின்றதாம். ஏனென்றால் அதனுடைய இருப்புலதான் கண்ணுக்கு பார்க்கின்ற சக்தி, காதுக்கு கேட்கிற சக்தி, நம்மளுடைய பிராணன் மூச்சு விடுற சக்தி எல்லாமே இந்த ஆத்மானாலதான் நடக்குது. அது சொல்லப்படுகிறது. மத்தியே வாமனமாசீனம், நம்முடைய உடலினுடைய மத்தியில் வாமனம் என்றால் இங்க வாமனகங்கிற சொல் ஆத்மாவை குறிக்கின்றது. அதாவது இவ்வளவு ஒரு செயலுக்கும் அனைத்துக்கும் காரணமாய் இருக்கிற ஆத்மா தன்னை யாரென்றே காட்டிக்கொள்ளாமல் மறைமுகமாக மறைந்துள்ளது. வாமனன்கிற சொல்லுக்கு சமஸ்கிருதத்துல இனியொரு பொருள் இருக்கு, ரொம்ப குட்டையான அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் வாமன அவதாரம் சொன்னா ஹைட் இல்லாத குட்டையான அர்த்தம். இந்த இடத்துல வாமனம் என்றால் இவ்வளவு ஒரு பெரிய செயலுக்கு மூல காரணமாக இருந்து கொண்டு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல், தன்னை காட்டிக் கொள்ளாமல். சில பேர் பெரிய காரியம் செய்து கொண்டிருப்பார்கள், ஆனா தன்னை காட்டிக்கொள்ள மாட்டார்கள், தன்னை மறைத்து கொள்வார்கள். அது ஞானிக்கு இருக்க வேண்டிய லட்சணமாக சொல்லப்படுகிறது. ஒரு இடத்துல ஞான பலன் என்ன சொல்லப்படும்னா, இவன் தன்னை மறைத்து கொள்வான். இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டான்னு சொல்லப்படுது. அப்படி ஆத்மா இவ்வளவு செயலுக்கும் மூல காரணமாக இருந்தும்
தன்னை அது காட்டிக்கொள்ளவில்லை. அதனால ஒருத்தர் ஆத்மாவை புரிஞ்சுக்கலினா தப்பில்லை. காரணம், அது புரிஞ்சுக்கிற நிலையில் அவ்வளவு சுலபமாக இல்லை. அப்படி இருந்து கொண்டிருக்கின்ற ஆத்ம தத்துவத்தை விஸ்வே தேவாகா உபாசதே. இங்கு தேவாகா என்றால் நம்முடைய இந்திரிய சக்திகள், பிராண சக்திகள் போன்ற தத்துவங்கள் எந்த ஆத்மாவினால் உணர்வை அடைந்துள்ளதோ அந்த உணர்வை அடைந்த இந்திரியங்கள், மனம், புத்தி, உடல் போன்ற தத்துவங்கள் உபாசதே, அந்த ஆத்ம தத்துவத்தை வணங்குகின்றது, அந்த ஆத்ம தத்துவத்தை போற்றுகின்றது. அப்படின்னா இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஒரு தேவதைன்னு சொல்லப்படுது. மனது ஒரு தேவதை, இந்திரியங்கள் ஒரு தேவதை. இந்த தேவதைகளுக்கெல்லாம் புரியுதா நான் ஒரு தேவனாக இருக்க காரணம்? இந்த கண்கிறது பார்க்கிற சக்தி, அதுக்கு என்ன புரியுதா? இந்த சக்திக்கு காரணம் ஆத்மாதான். ஆத்மாங்கிறது உடலை விட்டு போயிட்டா, அதாவது மரணம் அடைஞ்சதற்கு பிறகு கண்ணு காதெல்லாம் அப்படியே இருக்கும். ஒரு சில நாட்களுக்கு அப்புறம்தான் உடல் அழுகி போகும். அந்த நேரத்தில் அப்படியே இருக்கும். ஆனால் அங்க பார்க்கிற சக்தி, கேட்கிற சக்தி இல்லை. மக்களும் கூட அது என்றுதான் அந்த உடலை அடைப்பார்கள். அவர் படுத்திருக்காருன்னு சொல்ல மாட்டார்கள், அவரை எடுத்தாச்சான்னு சொல்ல மாட்டார்கள். அதை எடுத்தாச்சா, அதை அகற்றியாச்சா, அதை எரிச்சாச்சான்னு தான் சொல்வார்கள். காரணம், ஆத்மா ஒன்று விலகிவிட்டால் இந்த உடல் ஜட பொருள் ஆகி விடுகின்றது. அல்லது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த உடல் அழுகி விடுகின்றது. எவ்வளவு மணி நேரம் இந்த உடல் தாங்கும்? சில மணி நேரங்கள் அல்லது ஒரு சில நாட்கள் தான். இப்ப எந்த ஒன்று இருப்பினால் இந்த உடல் உடலாக இருக்கின்றதோ அந்த உடல் தத்துவங்கள் ஆத்மாவை வணங்கி கொண்டிருக்கின்றது. இப்ப இந்த மந்திரத்தினுடைய சாராம்சம், ஆத்மாவினுடைய பிரசன்ஸ்ல இந்த அனாத்மாவான உடல் இயங்குகிறது, செயல்படுகின்றது. இதுக்கு பேரு அன்வயம். அதாவது தண்ணீர் இருக்கின்றது, ஆகவே செடியானது உயிருடன் இருந்து வளர்கின்றது. இனி அடுத்த மந்திரத்துல வெதிரேகம் சொல்லப்படுது, ஆப்சன்ஸ் காட்டப்படுகிறது. தண்ணீர் இல்லை என்றால் செடியானது வளர்வதில்லை. அல்லது அலர்ஜிக்கும் சொல்லலாம், இந்த உணவை நான் உட்கொண்டால் இப்படிப்பட்ட அலர்ஜி வருது, இந்த உணவை நான் உட்கொள்ளவில்லை என்றால் இந்த சிம்டம்ஸ் வருவதில்லை. ஆகவே நம்ம ஒரு முடிவு பண்றோம், இந்த ஃபுட்டு என்னுடைய உடலுக்கு அலர்ஜி, இதை நான் எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த அறிவும் நம்ம இந்த அன்வய வெதிரேக நியாயத்துல தான் பண்றோம். இந்த உணவு உடம்புக்கு ஒத்துக்கலின்னு நம்ம எப்படி முடிவு பண்றோம்? அதை அன்வய வெதிரேகத்துல முடிவு பண்றோம். இந்த உணவு சென்றால் இப்படிப்பட்ட விளைவு, இந்த உணவு செல்லவில்லை என்றால் இந்த விளைவு வருவதில்லை. ஆகவே இந்த விளைவுக்கு காரணம் இந்த உணவு. இனி வெதிரேகம் அடுத்த மந்திரத்தில் கூறப்படுகின்றது. 4வது மந்திரம், அஸ்ய விஸ்ரம்சமானஸ்ய ஷரீரஸ்தஸ்ய தேகினக தேகாத் விமுச்யமானஸ்ய கிமத்ர பரிசிஷ்யதே ஏதத் வைதது. இங்கும் யமதர்மராஜா தன்னுடைய ஒரு பொய்டிக் எக்ஸ்பிரஷன்லேயே பேசுகின்றார். இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு பிறகு விசாரத்துக்கு செல்லலாம். அஸ்ய ஷரீரஸ்தஸ்ய தேகினக விஸ்ரம்சமானஸ்ய, இந்த உடலில் இருக்கின்ற இந்த ஆத்ம தத்துவம், தேகினக என்றால் இந்த தேகத்திற்குள் இருக்கின்ற ஆத்ம தத்துவம், விஸ்ரம்சமானஸ்ய என்றால் தேகத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது, அதை விளக்குகின்றார். தேகாத் விமுச்யமானஸ்ய, இந்த உடலிலிருந்து சென்று விட்டால் கிமத்ர பரிசிஷ்யதே, பரிசிஷ்யதேனா எஞ்சி இருக்கின்றது, கிம்னா என்ன, என்னதான் எஞ்சி இருக்கின்றது. அதாவது இந்த உடலிலிருந்து ஆத்ம தத்துவம் வெளியே சென்று விட்டால் இந்த உடலில் என்ன இருக்கிறது, இதான் இங்க சொல்ற. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இது வெதிரேகத்தை பேசுகின்றார் என்று. அதனாலதான் உபனிஷத் மந்திரங்களுக்கு விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. உபனிஷத் அப்படிங்கிறது ஒரு வனத்துக்குள், ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரி. அது எல்லா கருத்துக்களும் ஆங்காங்கு இறைந்து கிடக்கும். அது ஒரு மாலை ஆக்குறது தான் விளக்க ஆசிரியர்களினுடைய செயல். இந்த மந்திரத்துல உடலிலிருந்து ஆத்ம தத்துவம் வெளியேறி விட்டால் இந்த உடலில் என்ன எஞ்சி இருக்கின்றது, இது வெதிரேகம். ஆத்மா இல்லை என்றால் இந்த உடலானது ஜடம்.
இந்த உடலானது உணர்வற்று இருக்கிறது. பார்க்கிற சக்தி கிடையாது, கேட்கிற சக்தி கிடையாது. ஆகவே நம்ம என்ன முடிவு பண்றோம்? ஆத்மாதான் உணர்வு சொரூபம், ஆத்மாதான் இந்த உடலுக்கு செயல்படும் சக்தியையும் உணர்வையும் கொடுக்கின்றது. இப்ப இந்த 2 மந்திரத்தின் சாராம்சம் அன்வய வெதிரேக நியாயப்படி தர்க்கத்தின் அடிப்படையில் ஆத்மா அறிவு சொரூபம், உணர்வு சொரூபம் என்ற அறிவு புகட்டப்படுகிறது. இப்ப இந்த மந்திரத்தினுடைய சாராம்சம் அவ்வளவுதான். அஸ்ய சரீரஸ்தஸ்ய தேகினக, இந்த உடலில் இருக்கின்ற ஆத்மாவானது விஸ்ரம்சமானஸ்ய விலகி செல்லும் பொழுது, அதாவது உடலை விட்டு செல்லும் பொழுது, கிமத்திர பரிசிஷ்யதே, என்னதான் எஞ்சி இருக்கின்றது? ஒன்றும் எஞ்சி இல்லை. ஏதத் வைத்தது என்பது மகா வாக்கியம். இப்படிப்பட்ட இந்த ஆத்மாவே தது அந்த பிரம்மமாக இருக்கின்றது. இப்ப இந்த 2 மந்திரங்களில் அன்வய வெதிரேக நியாயம் அல்லது ஒரு விதமான லாஜிக் தர்க்கத்தை பார்த்தோம். இனி நாம் 5வது மந்திரத்திற்கு செல்லலாம். ந பிராணேன நாபானேன மர்த்யோ ஜீவதி கஷ்சன இதரேன து ஜீவந்தி யஸ்மின் ஏதௌ உபாஸ்ருதௌ. இப்ப இந்த மந்திரத்துல யமதர்மராஜா ஒரு முக்கியமான கருத்தை நமக்கு போதிக்கின்றார். இந்த தர்க்கம், லாஜிக் இவைகள் ஒரு விதமான அறிவை அடையும் கருவியாக இருக்கின்றது. அனுமான பிரமாணம்னு சொல்லலாம். ஏற்கனவே ஒரு டேட்டா, ஒரு அறிவை வச்சு கொஞ்சம் சிந்திச்சு ஒரு புதிய அறிவை நம்ம அடையிறோம். நம்ம வாழ்க்கையில உணர வேண்டிய இனி ஒரு முக்கியமான நுட்பமான கருத்து என்னவென்றால், எந்த கருவி நமக்கு அறிவை கொடுக்கின்றதோ அதே கருவிதான் சில சமயங்களில் விபரீதமான ஞானத்தையும் கொடுக்கும். தப்பான அறிவையும் அதே கருவிதான் கொடுக்கும். இப்ப எந்த கருவியின் மூலமா அறிவை அடைஞ்சோமோ அதே கருவி சில சமயங்களில் நமக்கு தவறான அறிவையும் கொடுக்கும். அந்த நேரத்துல தவறான அறிவுன்னே நமக்கு தெரியாது. இப்ப கண் இருக்கு, கண்ணை நம்ம பார்த்து அதுல இருந்து அறிவை அடையிறோம். ஒரு பொருள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும், பார்க்காம நம்ம சொல்ல முடியாது. அப்ப கண் அறிவை கொடுக்கும் கருவி. ஆனா பல சமயங்களில் இந்த கண்ணே நம்ம ஏமாற்றி விடும். காணல் நீரை பார்க்கிறோம், வறண்ட பூமியில நீர் இருக்கிற மாதிரி கண் காட்டுகின்றது. ஆகாசம் நீல கலர்ல காட்டுது. சமுத்திரம், அதாவது கடல் ப்ளூ கலர்ல கண்ணு காட்டுது. இப்ப இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது? இதே கண் தான் நமக்கு உண்மையற்றதையும் நமக்கு காட்டுகின்றது. அப்புறம் இதே கண்ணுல தான் சில சமயம் கைத்த பாம்பா நம்ம பார்த்துறோம். இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு அறிவை கொடுக்கும் கருவி உனக்கு அறிவை கொடுக்கின்றதோ அதே கருவி சில சமயங்களில் சில தோஷத்தினால் உனக்கு விபரீதமான அறிவையும் கொடுக்கும். அதாவது தப்பான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துரும். வேற யாரும் கொடுக்க முடியாது. அதாவது காது கயிற்ற பாம்பா காட்டுற தப்ப பண்ண முடியாது. கண்ணுதான் செய்யும், கண்ணுதான் பார்க்கும், கண்ணுதான் அந்த விதத்துல தவற செய்யும். அதே போல காதுல அறிவை அடையிறோம். அதே காதுல நம்ம யாராவது பொய்யான ஒன்ன சொன்னா உண்மைன்னு நினைச்சிடறோம். அப்ப சில சப்தம் நமக்கு ஞானத்தை கொடுக்குது, சில சப்தம் பொய்யான அறிவை நம்மை உண்மை என்று நம்ப வைக்கின்றது. இதுக்கு என்ன காரணம்னு விசாரித்தால், இது பிரமாணத்துக்கே அவ்வளவுதான் ஸ்டேட்டஸ். பிரமாணம்னா அறிவை கொடுக்கும் கருவியிலேயே இருக்கிற செல்ஃப் டிஃபெக்ட், அது அதனுடைய நேச்சரே அதுதான் சாஸ்திரம் சொல்லுது. ஒரு பிரமாண அறிவை கொடுத்ததுன்னா அதை கொஞ்சம் தவறா கையாண்டா அதிலிருந்து தப்பான அறிவை எடுக்கலாம். இதுக்கு வேதமே உதாரணம் தான். இப்ப வேதம்ங்கிறது அறிவை கொடுக்கும் கருவி. அதை நம்ம தவறான ஒரு பாவனையில அணுகணும் அப்படின்னா அதிலிருந்து தவறான அறிவையும் நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒரே பகவத்கீதைக்கும் உபனிஷத்துக்கும் எத்தனையோ கருத்து வேறுபாடுடன் சில விளக்கங்கள் எல்லாம் இருக்கு. அப்போ இதுக்கு யார் காரணம் என்றால், அதுக்கு நம்ம யார காரணமா சொல்றது? அந்த பிரமாணத்திலிருந்து நம்ம எப்படி வேண்டுமானாலும் பொருளை எடுத்து கொள்ளலாம். அது போல இந்த தர்க்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, லாஜிக்னு ஒண்ணு இருக்கு. இந்த லாஜிக் சில சமயங்கள்ல அல்லது பல சமயங்கள்ல நமக்கு சரியான அறிவைத்தான் கொடுக்கும்.
எப்படி கண் சில சமயம் நமக்கு பொய்ய காட்டுதோ, காது பொய்ய காட்டுதோ, அது போல இந்த லாஜிக்கே டிஃபெக்டோட கூடியதுதான். சில சமயம் அது பொய்யான அறிவையும் கொடுத்து விடும். அதனால லாஜிக்கை நம்ம முழுமையாக நம்ப கூடாது. கண்ணு சில சமயம் பொய்யா கொடுக்குதுங்கிறதுக்காக முழுமையா கண்ணை நம்பாம இல்லை. அதே போல தர்க்கத்தையும் நம்ம முழுமையாக நம்பிவிடக் கூடாது. அதுவே நமக்கு பூரண அறிவை கொடுத்து விடாது. அந்த கருத்தை இங்கு கொடுக்கிறார். எப்படி லாஜிக் பொய்யாகும், சயின்ஸ் எப்படி பொய்யாகும் என்றால் அதையே லாஜிக்கலையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லாஜிக் எப்படி பொய்யாகுங்கிறத நம்ம லாஜிக்கலாவே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் ஒரு சிறிய உதாரணம் பார்ப்போம். இப்போ ஒரு சிறிய ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். அதாவது 2 கூட்டல் 1 சமம் 4 மைனஸ் 1. இது நமக்கு புரிஞ்சிடும். இது ஒரு ஈக்குவேஷன். ஒரு 1ஆம் கிளாஸ் குழந்தை கொடுத்தா அது 5 நிமிஷம் எடுத்துக்கும். 2ஐயும் 1ஐயும் கூட்டி 3ன்னு வச்சுட்டு, இந்த பக்கம் 4லிருந்து 1 கழிச்சு 3ன்னு வச்சுட்டு 2 சமம் அப்படின்னு அந்த குழந்தை இதை சால்வ் பண்ணும். இந்த 2 பக்கத்துல நம்ம ஒரு 10ங்கிற ஒரு டிஜிட்டை ஆட் பண்றோம். 10 கூட்டல் 2 பிளஸ் 1. இந்த பக்கம் 10 கூட்டல் 4 மைனஸ் 1ன்னு ஆட் பண்றோம். அப்போ இந்த லாஜிக்கை என்ன பண்ணுவோம், 2 சைடு ஒரே நம்பர் வந்துச்சுன்னா அதை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இறுதியில அதே ஆன்சர் தான் வரும். அதனால அந்த 2ஐயும் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். காரணம் என்ன, அது அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பக்கமும் 10 இருக்கு, இந்த பக்கமும் 10 இருக்கு. இது லாஜிக்கலா ரைட். இப்ப இதே லாஜிக்கை நம்ம ஒரு இடத்துல தப்பா அப்ளை பண்ணலாம். எப்படி என்றால், அதாவது பாதி கதவு திறந்திருந்தால் 50% டோர் திறந்திருந்தால் ஈக்குவல் டு 50% க்ளோஸ்ட். அதாவது ஒரு அறை இருக்கு, அந்த அறையினுடைய கதவு பாதி மூடி இருந்தால் பாதி திறந்திருக்கும். அப்ப இந்த பக்கம் என்ன, 50% closed equal to 50% opened. லாஜிக்கா 2 பக்கம் 50-50 இருக்கே, அதை அடிச்சிட்டோம்னா open is equal to close. அதாவது டோர் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு டோர் க்ளோஸ்னு வருது. லாஜிக்கா தப்பா வருது. கதவு திறந்திருந்தா இப்படி கதவு மூடி இருக்கும். ஆனா இந்த 50% இருக்கும்போது லாஜிக் கரெக்டா இருக்கு. பாதி கதவு திறந்திருந்தால் ஈக்குவல் டு பாதி கதவு மூடி இருக்கும். பாதி பாதி சமமா இருக்கேன்னு எடுத்துட்டோம் லாஜிக்னா, திறந்திருந்தால் மூடி இருக்கும். இது டோட்டலி கான்ட்ரடிக்ஷன். இப்படித்தான் லாஜிக் நம்மை ஏமாற்றும். அதே போல கணக்குல இதே போல ட்ரிக்கை யூஸ் பண்ணி 3 ஈக்குவல் டு 4ன்னு ப்ரூஃப் பண்ணலாம். இந்த ப்ரூஃப் பண்றது லாஜிக்கு நமக்கு உதவி செஞ்சிடும். ஆனா உண்மை அது அல்ல. காரணம், தர்க்க ரீதியாகவே போனா நம்ம சில சமயம் தவறான முடிவுக்கும் வரலாம். அந்த தவறான முடிவுக்கு நம்ம வரக்கூடாதுன்னு இந்த மந்திரத்துல சொல்றார். இப்போ யம தர்மராஜா யூஸ் பண்ண தர்க்கத்துல நம்ம எப்படி தவறான முடிவுக்கு போலாம், அந்த முடிவை அவர் எதிர்பார்த்து அதை இந்த மந்திரத்துல கரெக்ட் பண்றார். தவறான முடிவு என்னவென்றால், மூச்சு காற்று இருக்கும் பொழுதுதான் இந்த உடல் உணர்வுடன் செயல்படுகிறது. இந்த மூச்சு காற்று நின்று விட்டால் பார்க்கிற சக்தி, கேட்கிற சக்தி எல்லாம் போய் உடல் ஜடமாகிறது. ஆகவே ஆத்மான்னு ஒரு தத்துவத்தை நீங்கள் ஏன் இங்கு கொண்டு வருகிறீர்கள்? பிராணந்தா ஆத்மா. காரணம் என்ன, இங்க அண்மைய வெதிரேகம். பிராண சத்துவே சேஷ்டா, சரீர சேஷ்டா. இந்த பிராணன் இருக்கும் பொழுது உடலானது இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. பிராணன் இல்லை என்றால் உடலானது இயங்கவில்லை. ஆகவே உடலினுடைய உணர்வுக்கும் இயக்கத்திற்கும் காரணம் பிராண தத்துவம். அப்ப எது சத்தியம், எது ஆத்மான? பிராணந்தான். பிராண காத்து தான் ஆத்மா. நீங்க எதற்கு பிராணனுக்கு அப்பாற்பட்டு கண்ணுக்கு தெரியாத ஏதோ நிலையான ஒரு ஆத்மான்னு ஒன்றை அறிமுகப்படுத்துகிறீர்கள் என்ற லாஜிக்கு வந்துடலாம். இப்ப யம தர்மராஜா யூஸ் பண்ண அதே அன்வய வெதிரேக நியாயத்தை பயன்படுத்தி பிராணந்தான் ஆத்மானு முடிவு பண்ணலாம். இப்ப என்ன சொல்றார், இந்த லாஜிக்கை ஒரு நிலையோட நிறுத்திக்கணும், தர்க்கத்தை ஒரு நிலையோட நிறுத்திக்கணும். இங்க தர்க்கத்தை விட எது உண்மையோ அதுதான் நமக்கு முக்கியம்.
ஆகவே இந்த பிரமாணத்தை ஹேண்டில் பண்றதுல கவனமா இருக்கணும். சாஸ்திரம் அறிவை கொடுக்கும் கருவிதான், அது கவனமா இருந்தா அறிவை கொடுக்கும். அதுல இருந்து தப்பாவும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே போல கண்ணு, காது போன்ற அனைத்து ஞானத்தை கொடுக்கும் கருவிகளும் நமக்கு அதே கருவியின் மூலமாகத்தான் விபரீத ஞானமும் வருது. அதே கருவியின் மூலமாகத்தான் தப்பான அறிவையும் அடைந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கக்கூடாது. இப்ப இந்த இடத்துலதான் ஸ்ரத்தை என்கின்ற ஒரு வேல்யூ நமக்கு வருது. அது யமதர்மராஜா அதை வலியுறுத்தி கட்டோபனிஷத்தை முடிக்க போறார். அவர் இறுதியில ஸ்ரத்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து முடிக்க போறார். ஏன்னா இந்த இடத்துலதான் நமக்கு ஸ்ரத்தை தேவை. ஏன்னா நம்முடைய அனுபவத்துக்கு பிராணனை தான் பார்க்கிறோம், பிராணனுக்கு மேல் ஒரு ஆத்மாவை பார்க்கல. இங்கு அதை அறிமுகப்படுத்துகின்றார். ந பிராணேன ந அபானேன மர்த்தியக ஜீவதி. ஒரு மனிதன் மர்த்தியக ஜீவதி வாழ்கின்றான். ந பிராணேன ந அபானேன, மூச்சு காற்றினால், உள்ளே எடுத்து வெளியே விடுகின்ற மூச்சு காற்றினால் ஒருவன் உணர்வுடன் உயிருடன் இருப்பதில்லை. பிறகு இதரேனது ஜீவந்தி, இந்த பிராண தத்துவத்திற்கு வேறான ஒரு தத்துவத்தினால் தான் நாம் உயிருடன் உணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த உடல் உணர்வுடன் செயல்படுகின்றது. பிறகு என்ன சொல்றார்? இந்த பிராண தத்துவமே அந்த ஆத்மாவைத்தான் சார்ந்துள்ளது. ஏதோ எஸ்மின் ஏதோ உபாஸ்ருதௌ, எந்த அந்த ஆத்ம தத்துவத்திடத்தில் இந்த பிராண தத்துவமானது சார்ந்துள்ளது. ஆகவே இதெல்லாம் நம்ம நேரடியா அந்த ஆத்மாவை பார்க்க முடியாது. இப்ப ஆத்மாவை நேரடியா பார்த்துட்டோம், ஒரு புலன்கள் வழியா ஆத்மாவை நம்ம புரிஞ்சிட்டோம்னா அந்த ஆத்மா ஒரு பொருளாகிவிடும். ஒரு பொருள் என்று சொன்னாவே, திருஷ்யம் என்று சொன்னாவே அது நிலையற்றதாகிவிடும். இந்த ஆத்மாவை நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் நாமே இந்த ஆத்மாவாக இருப்பதனால். அதாவது நம்முடைய சொரூபத்தை என்னைக்குமே நம்ம பார்க்க முடியாது, பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதாவது அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம முகத்தையே சொல்லலாம். யாருமே அவர்களுடைய முகத்தை அவர்கள் பார்த்ததில்லை. பார்த்திருக்கிறனேன்னா நம்முடைய பொய்யான முகத்தை தான் பார்த்திருக்கோம். கண்ணாடியில நம்மளுடைய பொய்யான முகத்தை பார்த்திருக்கோம். உண்மையிலே நம்முடைய ஒரிஜினல் ஃபேஸ நம்ம தவிர மற்றவங்க பார்த்திருக்காங்க. நம்முடைய மற்றவங்களுடைய முகத்தை உண்மையான முகத்தை நம்ம பார்த்திருக்கிறோம், நம்ம முகத்தை நம்ம பார்த்ததில்லை. அதுக்காக நம்ம வாழ்க்கையில வருத்தப்பட்டதும் கிடையாது. நான் என் முகத்தை பார்க்கவே இல்லையே, கண்ணாடியில தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரிஜினலா பார்க்கலையேன்னு நம்ம வருத்தப்படுறதும் கிடையாது. காரணம் என்ன? பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அதுவே நானா இருக்கிறேனே. அதே போலதான் ஆத்மா. ஆத்மாவை நான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா அதுவாகவே நான் இருக்கின்றேன். இப்ப அதுதான் இங்க சொல்றார். இந்த பிராண தத்துவம் ஆத்மாவை சார்ந்துள்ளது. இந்த பிராணன் வரைக்கும் லாஜிக்கா போலாம். அதே போல கர்மா தேரியும் சாஸ்திரத்துல நம்ம படிக்கிறோம். ஒரு லெவல் வரைக்கும் தான் அங்க லாஜிக்கு வேலை செய்யும். அதுக்கு மேல அந்த லாஜிக்கு, அந்த தர்க்கத்துக்கே இடம் இல்லாம போயிடும். பிறகு நம்ம ஸ்ரத்தையின் அடிப்படையில் இந்த அறிவை வாங்கி அதை நாம் உணர வேண்டும். இத்துடன் ஒரு பகுதியான உபதேசம் முடிவடைகின்றது. முதல்ல ஆத்ம அனாத்ம தத்துவத்தை அறிமுகப்படுத்தி இந்த அனாத்மா உடல் என்று சொல்லி யம தர்மராஜா ஒரு நியாயத்தை பயன்படுத்தி, பிறகு அந்த நியாயத்துல நம்ம மிஸ்லீட் ஆயிடக்கூடாது, அந்த நியாயத்தை பயன்படுத்தி தப்பான அறிவை அடையக்கூடாது என்று இந்த மந்திரத்துல கரெக்ட் பண்ணார். இனி அடுத்த மந்திரத்தில் யம தர்மராஜா நான் 2 தத்துவத்தை உபதேசிக்க போகின்றேன்னு சொல்லி ஒரு டாபிக்கை அறிமுகப்படுத்துறார். ஒரு புதிய தலைப்பை அறிமுகப்படுத்துகின்றார். யாரிடம்? நச்சிகேதனிடம் அறிமுகப்படுத்துகின்றார். 6வது மந்திரம். ஹந்தத இதம் பிரவக்ஷ்யாமி குஹ்யம் பிரம்ம சனாதனம் யதாச்ச மரணம் பிராப்ய ஆத்மா பவதி கௌதம. ஹந்த அன்பானவனே என்று, கௌதம என்று நச்சிகேதனை அழைத்து நான் 2 தத்துவங்களை மேலும் கூறப் போகின்றேன். அதாவது இவர் முடிவுரை செய்ய போறார். அந்த முடிவுரைக்கு இவர் இப்பொழுதே அஸ்திவாரம் போடுறார். நான் உனக்கு 2 தத்துவங்களை கூறப் போகின்றேன். ஹந்த த இதம் பிரவக்ஷ்யாமி. தே என்றால் உனக்கு, இதம் இந்த தத்துவத்தை கூறப் போகின்றேன். ஒன்று என்ன என்றால்
ஏற்கனவே இதுவரை கூறிய பிரம்ம தத்துவத்தை மீண்டும் உனக்கு முடிவுரைக்காக கூறப் போகின்றேன். குஹ்யம் பிரம்ம சனாதனம், பிரம்ம பிரவக்ஷ்யாமி, பிரம்மத்தை நான் உனக்கு மீண்டும் உபதேசிக்கப் போகின்றேன். உன்னுடைய மூன்றாவது வரமாக நீ கேட்டது அதுதான், இந்த ஆத்ம தத்துவத்தை தான் நீ கேட்ட, அதை நான் உனக்கு கூறப் போகின்றேன். அந்த பிரம்மன் எப்படிப்பட்டதுன்னா குஹ்யம், மிக மிக ரகசியமான ஒரு தத்துவம், சனாதனம் என்றும் உள்ள தத்துவம், மாறாத மிக ரகசியமான அந்த பிரம்ம தத்துவத்தை உனக்கு கூறப் போகின்றேன். இது ஒரு பிராமிஸ், உனக்கு அதை செய்ய போறேன்னு சொல்றார். இரண்டாவது, யதாச்ச மரணம் பிராப்ய ஆத்மா பவதி கௌதம. இரண்டாவது தத்துவம் இந்த உடலை விட்டு உயிரானது சென்றவுடன் அது எந்த நிலையை அடைகின்றது அதையும் நான் உனக்கு கூற போகின்றேன். இப்ப இந்த இடத்துலதான் உயிர்னா என்ன, ஆத்மானா என்ன, ஜீவன்னா என்ன என்ற அறிவு நமக்கு தேவைப்படுகிறது. அதையும் நான் உனக்கு சொல்கின்றேன் என்று சொல்றார். இதுவும் குஹ்யந்தான், இதுவும் தேவ ரகசியம். அதாவது ஒரு ஜீவன் எப்பொழுது மரணத்தை அடைகின்றான் அப்படிங்கிறது தேவ ரகசியம்னு சொல்வார்கள். இந்த ஜோதிட சாஸ்திரத்துல முதல் சூத்திரமே, முதல் சில சூத்திரங்கள் எதெல்லாம் ஜோதிடத்தினால் அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிறகுதான் விதவிதமான தியானம் எல்லாம் செய்து கிரகங்களை எல்லாம் கணிச்சு சிலதையெல்லாம் சொல்ல முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதலில் குறிப்பிடப்படுவது ஒரு ஜீவனுடைய மரண காலத்தை கண்டுகொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. காரணம் என்னன்னா, இதெல்லாம் பகவானுக்கு தான் தெரியுமா, இது தெரிஞ்சே பகவான் வச்சிருக்கார். இந்த அறிவை ஜீவனுக்கு கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்துட்டா என்ன ஆகும்னா அவனால வாழவே முடியாது. யோசிச்சு பாருங்க, நமக்கு டேட் ஆஃப் டெத் தெரிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோமே, நம்மளால வாழ முடியுமா? நம்மளால வாழவே முடியாது. ஒரு திரைப்படமே முடிவு தெரியாம இருந்தா தான் த்ரில்லிங்கா இருக்கும். ஏற்கனவே பார்த்துட்டு இரண்டாவது முறை பார்க்கறோம்னு வைங்களேன், என்ஜாய் பண்ண மாட்டான். அதே போல லைஃப்லயே சிலது தெரியாம இருந்தா தான் வாழ முடியும், சிலது தெரிஞ்சிடுதுன்னா வாழ முடியாது. சில விஷயங்கள் தெரியாததுனாலதான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப எத்தனையோ வைரஸ் பாக்டீரியா எல்லாம் சுத்திட்டு இருக்கு. பகவான் அதெல்லாம் தெரியாம நம்ம கண்ணை படைச்சிருக்கார். திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் அதையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்குவோமே, நம்மளால சந்தோஷமா வாழ முடியாது. எதை பார்த்தா போதுமோ அந்த அளவுக்கு கண்ணுக்கு சக்தியை கொடுத்திருக்கார். எதை பார்க்க கூடாதோ அந்த சக்தியை கொடுக்கல. அதே போல காதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு சக்தியை கொடுத்திருக்கார். மிக மிக நுண்ணிய சப்தத்தை எல்லாம் காது கேட்க ஆரம்பிச்சிடுதுன்னா நம்மளால உறங்க முடியாது, வாழ முடியாது. ஆகவே சில இக்னோரன்ஸ் ஃபார் பிளெஸிங், அது நமக்கு தெரியக்கூடாதுதான், தெரிய முயற்சி பண்றதுதான் தவறு. அப்படி இங்க யமதர்மராஜா என்ன சொல்றார், மரணம் அடைந்ததற்கு பிறகு இந்த உயிரானது அல்லது ஒரு ஜீவனானது எதன் அடிப்படையில் எங்கு பயணத்தை மேற்கொள்கின்றான் அந்த கருத்தையும் நான் உனக்கு உபதேசம் செய்கின்றேன்னு சொல்றார். ஒன்று பிரம்ம தத்துவம், இனி ஒன்று மரணத்துக்கு பின் என்ன நிகழ்கின்றது, அந்த ஜீவனுடைய கதி என்ன, அதையும் உனக்கு நான் உபதேசிக்கின்றேன். இது ஞானியை பற்றி பகவான் பேசவில்லை, அஞ்ஞானி ஜீவர்களினுடைய கதியை பற்றி கூறுகின்றேன்னு சொல்றார். இது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சா போதும். சில அறிவெல்லாம் நமக்கு மேலோட்டமா இருந்தா போதும், அதற்கு மேல அந்த அறிவு நமக்கு அவசியம் கிடையாது. எந்த ஒரு அறிவுமே எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதற்கு மேல அறிவையை நம்ம விட்டு விட வேண்டும். அதே போல உடல் ஆரோக்கியம், எவ்வளவு ஆரோக்கியம் வேணுமோ அவ்வளவு ஆரோக்கியம் இருந்தா போதும். அறிவும் அப்படித்தான். இந்த அறிவுலையும் ஒரு லிமிட் நம்ம வச்சுக்கணும். அதை இங்க ஒரு சுருக்கமா சொல்றார், இப்படித்தான் நடக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கோ, அதுக்கு மேல ஒன்றும் வேண்டாம். இப்ப இரண்டு ரகசியங்களை சொல்றார். ஒன்று பிரம்ம தத்துவம், அதுதான் மோட்சத்திற்கு காரணம். இனி ஒன்று, ஒரு ஜீவன் இறந்ததற்கு பிறகு அவனுடைய உயிர் எங்கு செல்கிறது. இப்ப இந்த இடத்துல ஆத்மாவுக்கும் உயிருக்கு என்ன வேற்றுமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம பார்க்க போறோம். இந்த இரண்டு தத்துவத்தையும் அறிமுகப்படுத்தி அடுத்த மந்திரத்தில், 7வது மந்திரத்தில் இரண்டாவதாக அறிமுகப்படுத்திய இறந்ததற்கு பிறகு அறியாமையில் இருக்கின்ற ஜீவர்களினுடைய நிலை என்ன,
அவர்களுக்கு என்ன நேரிடுகின்றது, எங்கு செல்கின்றார்கள், எது இவர்களை எங்கு செல்ல வைக்கின்றது, இந்த ஒரு அனாத்ம தத்துவத்தை குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் எதற்குனா இது அனாத்ம ஞானம்தான், இப்படி சம்சாரம் இருக்கிறது என்று புரிந்து கொள்வதற்காக. பிறகு 8வது மந்திரத்திலிருந்து மீண்டும் பிரம்ம தத்துவத்தை கூறப் போகின்றார். பிரம்ம தத்துவம் ஆத்ம தத்துவத்தை கூறி இடையில் சாதனைகளை கூறி இறுதியில தியானம் ஸ்ரத்தை போன்ற வேல்யூஸை எல்லாம் சொல்லி முடிக்கப் போகின்றார். இனி 7வது மந்திரத்திற்கு செல்கின்றோம். இவர் அறிமுகப்படுத்திய 2வது தத்துவத்தை முதலில் விளக்குகின்றார். யோனி மன்யே பிரபத்யந்தே ஷரீரத்வாய தேகினக ஸ்தானு மன்யேனு சம்யந்தி யதா கர்ம யதா ஸ்ருதம். ரொம்ப சுருக்கமா சொல்றார். எப்படி இதே கடோபனிஷத்துல 2வது வரத்துக்கு நாச்சிகேத யாகம்னு ஒரு யாகம், அதை யம தர்மராஜா இங்கு விளக்கி கூறவில்லை. எவ்வளவு செங்கற்களை வைக்கணும், எப்படி பண்ணணும்னு சுருக்கமா சொன்னார். இப்படி ஒரு யாகம் இருக்கு, அந்த யாகத்தை செஞ்சா சொர்க்கத்துக்கு போகலாம், அவ்வளவுதான் நமக்கு தேவையே தவிர ஞான காண்டத்துல இந்த யாகத்திற்கான விசேஷ அறிவு நமக்கு தேவையில்லை. அதே போல இங்க அதிகமான அறிவை நமக்கு கொடுக்கல, சுருக்கமா ஒரு கருத்தை நமக்கு கொடுக்கின்றார். இப்ப இந்த கருத்துக்கு செல்வதற்கு முன் நம்ம உயிர் போயிடுது, இந்த ஜீவன் ஜடமாயி போயிட்டான் அப்படின்னு சொல்றோம். இந்த உயிர்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள், ஆத்மாங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்த்துருவோம். அப்பொழுதுதான் இந்த ஸ்லோகமானது நமக்கு விளங்கும். ஆத்மா என்றால் எல்லா இடத்திலும் நீக்கமற மாறாமல் எப்பொழுதும் இருக்கின்ற உணர்வு சுரூபத்தை ஆத்மான்னு சொல்றோம். இந்த ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, டிராவலும் கிடையாது, ஒரு இடத்துல இருந்து இனி ஒரு இடத்துக்கு பயணம் பண்றதும் கிடையாது. அது அப்படியே பூர்ணமா இருக்கு, அது அறிவு சுரூபமா மாறாம இருக்கு. எல்லா இடத்திலையும் இருக்கிறதுனால இந்த உடலுக்குள்ளேயும் கண்டிப்பா இருக்கு. இந்த உடலுக்குள்ள ஆத்மாவை பார்க்கும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு தான் ஆத்மான்னு பேர் சொல்றோம். இந்த உலகத்துக்கே ஆதாரமா அதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், அந்த ஆத்மாவுக்கு பிரம்மன்னு பேர் கொடுக்கிறோம். இப்ப தண்ணீர் இருக்கு, தண்ணீரை ஒட்டு மொத்தமா சேர்ந்து பார்த்தா கடல்னு பேர் கொடுக்கிறோம். தண்ணீரை ஒரு சிறிய பகுதியா பார்த்தா அலைகள்னு பேர் கொடுக்கிறோம். இப்ப அலைகள்ங்கிற பேரும் உண்மையிலேயே தண்ணீரைத்தான் குறிக்குது, கடல்ங்கிற ஒரு சொல்லும் தண்ணீரைத்தான் குறிக்குது. பிறகு எதற்கு தண்ணீருக்கு 2 பேர்னா, அந்த தண்ணீரை டோட்டலா பார்த்தா கடல்னு சொல்றோம், அதனுடைய ஒரு சிறிய எக்ஸ்பிரஷன், ஒரு சிறிய வெளிப்பாட்டை பார்த்தா அலைகள்னு சொல்றோம். அதே போல ஒரு மாறாத சனாதனமான தத்துவம் இந்த உலகத்துக்கே ஆதாரமா பார்த்தா பிரம்மன்னு சொல்றோம், இந்த உடலுக்கு ஆதாரமா பார்த்தா ஆத்மான்னு சொல்றோம். ஆகவே மரணம், ஒரு ஜீவன் இனியொரு உடலை எடுக்கிறது, டிராவல் பண்றது, இதெல்லாம் ஆத்மாவுக்கு அல்ல. இதற்குள்ள ஆத்மாங்கிற தத்துவம் வராது. பிறகு யார் இந்த உடலை விட்டு இனியொரு உடலுக்கு செல்வது, ஜீவன்கிறது யார் என்றால், நம்ம ஸ்தூல உடல் போல நமக்கு மனசு இருக்கிறது நமக்கு தெரியும். நமக்கு மனசு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம மனசு அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த மனதை சாஸ்திரம் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்லுது. நம்மளுடைய மனம் சூக்ஷ்ம சரீரம் சொல்லப்படுது. இந்த மனம்ங்கிற தத்துவத்திற்குள்ள சிந்திக்கின்ற திறன், பார்க்கிற திறன், செயல்படுகின்ற திறன் எல்லாம் அடங்குகிறது. இதெல்லாமே ஒரு சக்தி தான். கண் மூலமாக பார்க்கிற சக்தி நமக்கு இருக்கு, காது மூலமா கேட்கிற சக்தி இருக்கு. இப்படி அறிகின்ற சக்தி, கேட்கின்ற சக்திங்கிற 5 இந்திரிய சக்திகள், செயல்படுகின்ற 5 கர்மேந்திரிய சக்திகள், பிறகு சிந்திக்கின்ற மனம், இந்த கூட்டத்தை எல்லாம் சேர்ந்து சூக்ஷ்ம சரீரம் மனம்னு சொல்றோம். இந்த மனதிற்குள் சித்தம்னு ஒரு அங்கம் இருக்கு, வாசனைகள், பதிவுகள். இந்த மனம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, எந்த ஒன்றும் அதற்குரிய ஒரு காரணத்திலிருந்து தான் வரும். காரணத்திலிருந்து சூக்ஷ்மம் ஆகும். இப்ப இந்த மனதிற்குள்ளேயே ஒரு சக்தி இருக்கு, ஒரு சரீரம் இருக்கு, அத காரண சரீரம்னு சொல்றோம். அப்போ ஒரு ஜீவன் என்பவன் யார் என்றால் மனம் அல்லது சூக்ஷ்ம சரீரத்தின் உடன் கூடிய ஒரு தத்துவம்.
இந்த சூக்ஷ்ம சரீரம்தான் ஆத்மாவினுடைய உணர்வை எடுத்துக்கொண்டு உணர்வுடன் இருக்கின்றது. அப்போ ஒரு ஜீவன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், ஆத்மா காமனா இருக்கிறதுனால இப்ப விட்டுறோம். சூக்ஷ்ம சரீரமும் அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள் இருக்கின்ற உணர்வும், அல்லது சட்டில் பாடின்னு சொல்லிடலாம், சூக்ஷ்ம சரீரம்னு இப்ப புரிஞ்சுக்கலாம். அந்த சூக்ஷ்ம சரீரம் இந்த ஸ்தூல உலகத்துடன், ஜடமான உலகத்துடன் சம்பந்தம் வச்சு தனக்கு இன்ப துன்பங்கள் வேண்டும் என்றால் அதற்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது, அதுக்கு ஒரு மீடியா தேவைப்படுகிறது. அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் இந்த உடலை எடுக்கின்றது. இந்த உடலை எடுத்து இந்த உடலுடன் நம்ம மனசுதான் இந்த உலகத்தோடு சம்பந்தம் வைத்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றது. பாப புண்ணியங்களை சேர்த்து கொள்கின்றது, பாப புண்ணியங்களை கழிக்கின்றது. அப்ப ஜீவன் என்ற சொல்லுக்குள் நம்முடைய மனதுதான் முக்கிய இடத்தை அடைகின்றது. சூக்ஷ்ம சரீரம் அந்த வார்த்தை கஷ்டமா இருந்தா மனசுன்னு புரிஞ்சுக்கலாம். உணர்வுடைய கூடிய மனசுதான் இந்த உடலை எடுக்கின்றது. இந்த சூக்ஷ்ம சரீரம் என்ன செய்கின்றது? இந்த உடலை எடுத்து அது இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. இப்போ ஒரு கேள்வி வருது, இந்த உடலை எதன் அடிப்படையில் எடுக்கின்றது? நம்ம மனசு எதன் அடிப்படையில் இந்த உடலை எடுக்குதுன்னா, அல்லது இந்த சூக்ஷ்ம சரீரம் ஒரு உடலை எடுக்க என்ன காரணம் என்றால், அந்த சூக்ஷ்ம சரீரம் எப்படிப்பட்ட இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும்னு விரும்புதோ, அல்லது ஒரு நிபந்தனை இருக்குதோ, அதற்கு தகுந்த உடலை எடுத்துக் கொள்கின்றது. இப்ப ஒரு எப்படிப்பட்ட உடலை எடுத்தா இப்படிப்பட்ட இன்ப துன்பங்கள் அனுபவிக்கலாமோ அதற்குரிய உடலை எடுக்கின்றது. இப்ப சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை எடுப்பதற்கு காரணமாக இருப்பது, அந்த சூக்ஷ்ம சரீரம் அந்த ஜீவன் ஏற்கனவே முடிவு செய்து வைத்த சுகதுக்கத்தினுடைய தேவையின் அடிப்படையில். சரி, அந்த தேவை எப்படி வந்ததுன்னா, அந்த ஜீவன் ஏற்கனவே செய்து வைத்த பாப புண்ணியத்தின் அடிப்படையில், அவன் செய்த செயலின் அடிப்படையில். இப்ப நம்ம ஒரு கார் வாங்குறோம், ஒரு சைக்கிள் வாங்குறோம், ஏதோ ஒரு வாகனம் வாங்குறோம்னா நம்ம சம்பாரிச்ச பணத்தினுடைய அடிப்படையில் அந்த பொருளை வாங்குறோம். யாருக்கு எவ்வளவு வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த வாகனத்தை அவங்க வாங்குறாங்க. அதே போல எப்படிப்பட்ட உடலை ஒரு சூக்ஷ்ம சரீரம் எடுக்குங்கிறது அது சேகரித்து வைத்த கர்ம பலனின் அடிப்படையில். இங்க யம தர்மராஜா என்ன ஒரு ஞானத்தை கொடுக்கிறார், அப்படியே ஒரு ஸ்கெட்ச் மாதிரி ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். ரொம்ப டீப்பா கொடுக்கல, ஏன்னா நமக்கு அவசியம் இல்லை என்று. அவர் கொடுக்கிற அறிவு ஒரு ஜீவன், அதாவது ஒரு மனமானது இந்த உடலை விட்டு வெளியேறிய பிறகு ஏற்கனவே செய்து வைத்த பாப புண்ணியத்தின் அடிப்படையில் உடலை எடுக்கின்றது. இப்ப எந்த டைரக்ஷன்ல ஒரு ஜீவன் டிராவல் பண்றான், டிராவல் பண்றதுக்கு என்ன காரணம்? அவன் செய்து வைத்த பாப புண்ணியம். அந்த பாப புண்ணியத்தை எப்படி அவன் சம்பாதிச்சான்? அவன் செய்த செயல்கள், பிறகு அவன் மேற்கொண்ட சிந்தனைகள். நம்முடைய உடலால் செய்யப்பட்ட செயல், நம்முடைய மனதால் செய்யப்பட்ட செயல். மன பிரதானமா செய்யற செயலை உபாசனை தியானம்னு சொல்றோம். உடல் பிரதானமா செய்யப்படுற செயலை கர்ம என்று சொல்கின்றோம். இப்ப யதா கர்ம, ஒரு ஜீவன் செய்த கர்மத்தின் அடிப்படையில் உபாசனைக்கு யம தர்மராஜா கொடுக்கிற பெயர் ஸ்ருதம். யதா ஸ்ருதம். யதா ஸ்ருதம்னா அவன் மேற்கொண்ட எண்ணங்களினுடைய அடிப்படையில். அதனாலதான் நம்மளுடைய எண்ணங்கள் மிக மிக முக்கியம். ஒரே எண்ணத்தை தொடர்ந்து நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு உபாசனை ஆகின்றது. அது துவேஷ விருத்தியா இருக்கலாம், வெறுப்பு எண்ணமா இருக்கலாம், வெறுப்பு எண்ணமா இருக்கலாம், எப்படிப்பட்ட எண்ணங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் எப்படிப்பட்ட சிந்தனையுடன் வாழ்ந்தோம், எப்படிப்பட்ட விஷயத்தை தியானித்து எப்படிப்பட்ட குணத்துடன் வாழ்ந்தோம் என்ற அடிப்படையிலும், எப்படிப்பட்ட ஸ்தூலமான செயலை செய்தோம் என்ற அடிப்படையிலும் ஒரு ஜீவன் வேறொரு உடலை எடுக்கின்றான். அதாவது அனாத்ம விஷயத்துல நமக்கு இந்த அளவுக்கு ஞானம் இருந்தா போதும். ஒரு ஜீவன் ஆத்ம ஞானத்தை எல்லாம் அடையாமல் இறந்து விட்டால், இப்ப யாராவது இறந்துட்டா யார் வெளியே போறா? அவர்களுடைய மனம் வெளியேறுகின்றது.
பிறப்புங்கிறது மனதுக்கல்ல, இந்த உடலுக்காக. சரி, வெளியேறியதற்கு பிறகு அந்த ஜீவன் எங்க போவான்? எல்லாத்துக்கும் இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறத விட செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கிற ஆசை தான் ரொம்ப அதிகம். இந்த வேதாந்தத்துக்குள்ள வந்தா ஃபர்ஸ்ட் கேள்வி, நிலையானது என்னன்னெல்லாம் யாரும் கேட்க மாட்டார்கள். முதல்ல அப்படிப்பட்ட எண்ணமே வராது, அப்படி ஒண்ணு இருக்கான்னு கூட தெரியாது. ஃபர்ஸ்ட் வர்ற கியூரியாசிட்டி, செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், நான் எப்படி இருப்பேன். நச்சிகேதனுடைய கேள்வியே அந்த விதத்துலதான் அமைஞ்சது. ஏயம் பிரேதே விசிகித்சா மனுஷியே, மனிதன் இறந்ததற்கு பிறகு இப்படிப்பட்ட சந்தேகங்களை சமுதாயத்தில் பேசி வருகிறார்கள். அஸ்தி தேகே நாயம் அஸ்தி, சில பேர் இருக்கான்னு சொல்றான், சில பேர் இல்லைன்னு சொல்கிறார்கள். இப்ப நமக்கு வர்ற ஒரு பெரிய கியூரியாசிட்டிய யம தர்மராஜா கொஞ்சம் நீக்கி வைக்கிறார். இதுல இவ்வளவுதான் நீ தெரிஞ்சிட்டா போதும், இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்ங்கிறத ஒரு அரிப்பு மனசுல இருக்கு, அது உனக்கு வேண்டாம், இதுதான் நடக்கும். இறந்ததற்கு பிறகு அந்த மனம் அவனுடைய பாப புண்ணியத்துடன் கூடிய அந்த காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரத்துடன் அதுக்கு ஒரு உணர்வு இருக்கு. அதனுடன் எந்த டைரக்ஷன்ல எங்க போகும்னா, அவன் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில், இதற்கு முன் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில், அந்த வாழ்க்கை ஸ்தூலமா அவன் செயல்பட்ட செயலின் விளைவு, சூக்ஷ்மமான செயலினுடைய விளைவு, அவன் செய்த தியானம் அப்படின்னா அவன் மேற்கொண்ட சிந்தனைகள், அவன் மேற்கொண்ட செயல்கள், இதன் அடிப்படையில் வேறு சரீரத்தை எடுக்கின்றார்கள். பிறகு அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 2 வேளை பண்ணுவாங்க. ஒன்னு, அந்த சரீரத்தை எடுத்து இன்ப துன்பங்களை அனுபவித்து பிறகு புதிய பாப புண்ணியங்களை, மீண்டும் இன்ப துன்பங்களை அனுபவிக்க, மீண்டும் சரீரத்தை எடுக்க பாப புண்ணியத்தை சேர்த்து கொள்கின்றார்கள். குறிப்பா இது மனித சரீரத்தின் அடிப்படையில் யமதர்மராஜா பேசுகின்றார். ஒரு ஜீவன் இறந்ததற்கு பிறகு அவன் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் வேறு ஒரு சரீரத்தை எடுக்கின்றான். எப்படிப்பட்ட சரீரத்தை எடுக்கின்றான்ங்கிறது அவன் செய்த கர்ம வினையின் அடிப்படையில். அதைத்தான் கூறுகின்றார். யோனி மன்யே பிரபத்யந்தே ஷரீரத்வாய தேகினக. தேகினக ஒரு ஜீவாத்மா அல்லது ஒரு உயிரானது, யோனிம் அன்யே சில உயிர்கள் கர்ப்பத்தை அடைகின்றது. கர்ப்பத்தை அடைந்து மீண்டும் அது பிறக்கின்றது. ஸ்தானு மன்யே அனுசந்தி, சில ஜீவர்கள் ஸ்தானு என்றால் மரம் செடி கொடி போன்ற ஒரு உயிரை அடைகின்றது. இங்கு ஸ்தானு என்றால் பூமியிலிருந்து பிறந்து வருகின்ற மரம் செடி கொடி போன்ற ஒரு உயிரை அடைகின்றது அல்லது உடலை அடைகின்றது. அதாவது பறவை, மனிதன், மிருகங்கள், மரம் செடி போன்ற உயிரை எடுக்கின்றது அல்லது உடலை எடுக்கின்றது. எதன் அடிப்படையில்? யதா கர்ம யதா ஸ்ருதம், அவர்கள் செய்த பாப புண்ணியத்தின் அடிப்படையில். இத்துடன் இந்த கேள்விக்கான பதிலை முடித்து கொள்கின்றார். நான் மரண தத்துவத்தை சொல்றேன்னு சொல்லி முடித்து விட்டார். இனி அடுத்த மந்திரத்திலிருந்து மீண்டும் பிரம்ம தத்துவம், ஆத்ம ஞானம் அல்லது சாதனைகள், பலன், இதை பேசப் போகின்றார். நாளை நாம் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.